அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளே, இந்த சேனல் சாகா கல்வி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடியன் கூடுவாஞ்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சபையிலிருந்து பேசுகிறேன். இன்று வள்ளலார் யார் என்பது பற்றி நாம் பார்ப்போம். வள்ளலார் எதற்காக வந்தார் என்பதையும் பார்ப்போம். ஒரு ஊரில் ஞானி என்று பெயரிட்டு கொண்ட பிரம்மஞானி ஒருவர் தன்னுடன் ஒரு 15 பேரை அழைத்து கொண்டு 15 பேருக்கும் உலக ஞானத்தை கற்றுத்தருவது சம்பந்தமாக ஒவ்வொரு ஊராக செல்கின்றார்கள். அப்படி செல்லும்பொழுது ஒரு ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றிலே இவர்கள் எல்லோரும் இறங்கி அந்த மறுக்கரை சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்து விட்டவுடன் அந்த குருவுக்கு சந்தேகம் வந்துட்டு, அவர் தான் பிரம்மஞானியாச்ச, சந்தேகம் வரலாமா? இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் வருகின்றது. அப்பொழுது நாம் எல்லோரும் கரை சேர்ந்து விட்டோமா என்று எண்ணி பார்க்கும்படி தலைமை சீடரிடம் கூறுகின்றார். அவர் எல்லோரையும் எண்ணி பார்க்கிறார், ஒரு நம்பர் குறைகிறது. அடுத்தவர் என்ன சொல்கிறார், இப்படி 15 பேர் எண்ணி பார்க்குறாங்க, ஒரு நம்பர் குறையுது. அப்போது கடைசியில் குருவை இவர்களை நம்பாமல் இவரும் எண்ணி பார்க்குறாரு, 15 பேருக்கு பதில் 14 பேர் தான் வருது. ஆகா, ஒரு ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு இறந்து விட்டாரே என்று எல்லோரும் சோகத்தில் இருக்கும்பொழுது அப்பொழுது உண்மையான பிரம்மஞானி ஒருத்தர் வருகின்றார். அவர் கேட்கிறார், ஐயா, என்ன எல்லோரும் முகத்திலும் சோகமாக இருக்கிறது, என்ன ஏது என்று. அப்பொழுது நாங்கள், ஐயா, இவர் என்னுடைய குருநாதர், இவர் பிரம்மஞானம் பெற்றவர், இவருடன் நாங்கள் நிறுவனம் சேர்ந்து இவருடன் அந்த பயிற்சி பெற்று நாங்களும் பிரம்மஞானி ஆவதுக்காக இவர்களுடன் சீடராக சேர்ந்தோம். ஆனால் நாங்கள் வரும் வழியில் ஆற்றில் இறங்கி வரும்போது ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இறந்து விட்டார். அதனால தான் நாங்கள் கலக்கமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்பொழுது எப்படி சொல்கிறீர்கள் என்று, நாங்கள் 15 பேர் வந்தோம், நாங்கள் 15 பேரும் வந்துட்டு நாங்கள் இறங்கி பார்த்து எண்ணி பார்க்கும்போது 14 தான் வருது, ஒருத்தர் வரலன்றாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இப்போ மறுபடியும் எண்ணுங்கன்றார். அப்போ மறுபடியும் அவரை எண்ணும் போது 14 தான் வருது. அப்போ உண்மையான பிரம்மஞானி சொல்கிறாரு, நீ என்னதான் ஞானத்தில் இருந்து அவருக்கு நீங்கள் உபதேசம் கொடுவதற்காக உலக ஞானம் அடைவதற்காக அவரை நீங்கள் அழைச்சிட்டு வந்தாலும் உங்ககிட்ட ஞானம் இல்லை அப்படின்றார். எப்படி சாமினா, எல்லாரையும் எண்ணி பார்த்தீங்களா, நீ உன்னை எண்ணி பார்த்தியா? அப்போ தான் அவருக்கு புரியுது, அடடா, நம்மளை எண்ணாமலே மற்றவங்களை எண்ணி இருக்கிறோமே அப்படின்னு. அப்போது இந்த பிரம்மஞானி சொல்கிறார், உன்னை எண்ணி பார்த்தால்தான் உனக்கு எல்லாமே சரியாக தெரியும். அப்போது முதல்ல உன்னை எண்ணி பாருன்றார். அப்போ தான் அந்த பிரம்மஞானிக்கு உண்மையான பிரம்மஞானம் தெரிகிறது. அதாவது எது? தன்னை பற்றி அறிதல். இதை தான் திருமூலர் அன்னைக்கே சொன்னார், தன்னை அறிந்திட தனக்கு ஒரு கேர் இல்லை, தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி உண்மையான விளக்கத்தை உன்னை அறிவதற்காக, அதாவது இந்த உடலில் உள்ள ஆன்மாவை ஒவ்வொருவரும் அணிந்து மேல்நிலை அடைவதற்காக இந்த பிரம்மஞானி ரூபத்தில் வந்தவர் வள்ளலார். அவர் சொல்கிறார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி. எப்படி அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்கள அஞ்ஞான இருட்டில் இருந்து மெய்ஞான மெய்விளக்கி ஏற்றி அவர்களுக்கு ஆன்ம அறிவை உண்டாக்கி இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்றே. அப்போது இப்போ இருக்கிற இந்த
இந்த காலகட்டத்தில் இந்த பூமியிலே இப்போ இருக்கின்ற இந்த உயிர் இருக்கின்ற இந்த காலத்திலே இந்த இடப்பிடத்திலேயே இறைவன் இருக்கிடமாகிய பரத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காகவே அடைவித்திட, இதில் ஒரு அடைவித்திடன்னு ஒரு வார்த்தை போகிறார். இப்போது அதுக்கு முன்னெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் ரோட்டில் போச்சுன்னா அதுக்கு முன்னே நகராட்சி என்ன பண்ணால் எல்லாத்தையும் போட்டு பொட்டியில் அடைச்சி வச்சிடும், பட்டியில் அடைக்கணும். அந்த மாதிரி தருகெட்டி தெரிகின்ற இந்த ஆன்மாவானது மனம் புத்தி சித்தம் அகங்காரன்ற கருவி கரணங்களால் தரிகட்டி தருகின்ற இந்த ஆன்மாவை திருத்தி அகத்தில் கருப்பாக இருந்தவனை எல்லா திரைகளையும் நீக்கி அவரை இப்பயே இந்த உலகத்திலேயே இந்த மானிட தேகத்திலேயே இறைவனை அடையும்படிக்கும் செய்து கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக செய்வதற்காக எனக்கு இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். வருவிக்க உற்றதுன்னா திருமூலர் சொல்றார், என்னை நன்றாக படைத்தன நன்ற தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்றார். அப்போ படைத்தனன்றார் திருமூலர். ஆனால் இவர் வருவிக்க உற்றேன். வருவிக்க உற்றேன் என்பது ஒரு பெரிய அரசாங்க அலுவலகத்தில் ஒரு நிர்வாகம் சீராகவில்லை என்றால் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டெபுடேஷனில் உயர் பதவி கொடுத்து இங்கே அனுப்புறது. அந்த மாதிரி இறைவன் தன்னுடைய அறிவை ராமலிங்கமாக படைத்து இங்கே வருவிக்க உற்றிருக்கிறார். இதுதான் அவருடைய வருகையான சம்பந்தம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை